ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் தித்திப்பு குழம்பு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், செய்யலாம். ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, வெங்காயம் ஒரு 4-5, தக்காளி ஒரு 5-6 தக்காளி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சும்மா ஒரு ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கினா போதும். வதக்கி நம்ம அரைக்கணும். பாருங்கள், நல்லா அரை வச்சு நான் மிக்சியில் இதை போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நெத்திலி தித்திப்பு மீன் குழம்புக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கு. வடகம் தாளிச்சுக்கிறாங்க. வடகம் இல்லாதவங்க கடுகு, சீரகம், வெந்தயம் தாளிச்சுக்கோங்க. வடகம் நல்லா ஒரு ஸ்பூன் நல்லா போட்டுக்கிறாங்க. அந்த மீன் குழம்புக்கு இதுக்கெல்லாம் வடகம் தாளிக்கும் போது வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கிறாங்க. நம்ம அரைச்சி வச்சோம் பாருங்க, வதக்கி அரைச்சோல வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அப்படியே வதங்கட்டும். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள். பச்சை மிளகாய் காரமே போதும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதோடவே விட்டுருங்க. இது கொஞ்சம் கலருக்காக தான் அம்மா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்காங்க மிளகாய்த்தூள். உப்பு தேவையான அளவு, எவ்வளோ தேவையோ குழம்புக்கு தண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. குழம்பு இப்போ இதுக்கு மேலே நல்லா கொதி வரட்டும். கார காட்டு நல்லா அடங்கி வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் போட்டிருக்கு. கசகசா ஒரு ஸ்பூனு, சோம்பு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ மீன் போட்டுடலாங்க. இதில் இது நெத்திலி மீன், பச்சை நெத்திலி மீன் கடைகளில் கிடைக்கும். நெத்திலி போட்டுட்டு கரண்டி போட்டு கலக்கக்கூடாது. அப்படியே தட்டை போட்டு மூடி ஸ்லோவில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், நிறுத்திடலாம். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நெத்திலி மீன் தித்திப்பு குழம்புன்னு சொல்லுவாங்க இது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.